Hello everyone. இன்னைக்கு நம்ம Github எப்படி VS கூட லிங்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் Githubனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Github வந்து ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ஜிட்டோட ஆப்ரேட் பண்ணுவோம் Github. ஸோ Git அண்ட் Githubல நிறைய கமாண்ட்ஸ் இருக்கும். புஷ் பண்றது, புல் பண்றது, கமிட் பண்றது, க்ளோன் பண்றதுன்னு. ஸோ பேசிக் ஆஃப் Githubன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் யூடியூப்ல. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Githubக்கு போய்க்கிறேன். ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ரெபாசிட்டரி. யூடியூப் ப்ராஜெக்ட்டும் போட்டுக்கிறேன். பப்ளிக்காக வச்சுட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணோன்னே நம்ம நார்மலாக எப்படி ஒரு ஃபோல்டர்ஸ் ஏதாச்சும் புஷ் பண்ணுவோன்னா நம்ம வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணிப்போம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்போம். அதை ஜிட் மாஸ்டர்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு ரெடி பண்ணுவோம். ஜிட் பேஸில் போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஜிட் பேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இன்னொரு வே என்ன இருக்குதுன்னா நார்மலாகவே அங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலை அப்லோடும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம் இதில். ஸோ இப்போ நம்ம இது ரெண்டுமே பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ராஜெக்ட்டை டேரெக்டாக விசுவல் ஸ்டுடியோ கோடோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கோட் எழுத அப்படியே நம்ம முடிக்க புஷ் பண்ணிடலாம். கோட் கன்ஃபார்மாக கரெக்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ இது எப்படி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் Githubனா டீம் ஒர்க்ஸ்க்காக. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண மாட்டீங்க தனியாக. உங்கள் கூட ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தனித்தனி மாடியூல்ஸாக பிரிச்சிருக்கும். இந்த ஒர்க் நீங்கள் பண்ணணும். இந்த லைக்கோட ஃபீச்சர்ஸ் வந்து ஒருத்தவங்க பண்ணிருப்பாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃபீச்சர்ஸ் வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஹோம் பேஜ் பேனலில் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இதாக பிரித்து தந்திருப்போம். ஸோ இந்த இது மெயின் ரெபாசிட்டரியாக இருக்கும். அவங்க எல்லாருமே கோடை வந்து எழுதிட்டு அவங்க இதில் புஷ் பண்ணிடுவாங்க. புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபையர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு எல்லாம் கரெக்டாக செக் ஆகுதான்னு எல்லாம் கரெக்டாக ரன் ஆச்சுன்னா அவங்க வந்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க கோடை. ஸோ இந்த மாதிரி டீம் ஒர்க்ஸ்க்காக தான் Github ரொம்ப ஒர்க் பண்ணலாம். அதே இது எங்கேயாச்சும் கோடில் பிரேக் ஆகி பக்ஸ் நிறைய வந்துச்சுன்னா அவங்க திருப்பி பழைய ஸ்டேஜுக்கே போயிட்டு ரிகவர் பண்ண முடியும். நிறைய கமிட்ஸ்லாம் இருக்கும். ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்து எந்த கமிட்டில் என்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது Githubல. உங்களுக்கு போக போக புரியும் Githubல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடில் போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு அக்கௌண்ட்ஸ்னு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஆல்ரெடி சைன்இன்ல இருக்குது. நான் சைன் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, சைன் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சைன்இன் அண்ட் சிங்க்னு வரும். சைன்இன் வித் Github தாங்க. ஓகே, ஆத்தரைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஓப்பன் தந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே சோர்ஸ் கண்ட்ரோல்னு இருக்குது பார்த்தீங்களா. சோர்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு நம்ம ஜிட் வந்து இன்ஸ்லைஸ் பண்ணணும். The folder currently open does not have a Git repository. ஒரு Git repository இல்லைங்குது. Git repository இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், எதை ட்ராக் பண்ணுது, ஒவ்வொரு ஃபைலையும் ட்ராக் பண்ணோம். இந்த ஃபைலில் மாடிஃபை பண்ணியிருக்காங்க, இந்த ஃபைலில் மாடிஃபை பண்ணல, இதுதான் லாஸ்ட் சேஞ்ச், அந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு Git வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதுதான் வெர்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா Git வந்து இன்ஸ்லைசேஷன் பண்ணணும். ஸோ இந்த ரெபாசிட்டரியில் இன்ஸ்லைஸ் பண்ண சொல்கிறோம் Git. ஸோ நம்ம Git வந்து இங்கே இன்ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இன்ஸ்லைஸ் பண்ணலாம்னா ஓவராலாக ப்ராஜெக்ட்கே இன்ஸ்லைசேஷன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ரண்ட் எண்டும் சேர்த்து ஒன்றா இன்ஸ்லைஸ் ஆகும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து இதுதான். ஸோ ப்ராஜெக்டே நான் ஓப்பன் வித் VS கோட் பண்ணுறேன். ஓகே, சைன்இனில் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே பேக்அண்ட் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல தான் Git இன்ஸ்லைசேஷன் பண்ண போகிறேன். இன்ஸ்லைஸ் ரெபாசிட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூன்னு இருக்குது. எல்லாமே அன்ட்ராக்ட். இது எதுவுமே ட்ராக் பண்ணல. இவ்வளோ ஃபைல்ஸ் நம்ம எங்கேருந்து திடீர்னு வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே நோட் மாடியூல்ஸ்லேருந்து வந்துருச்சு. நோட் மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் ஆல்ரெடி நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த நோட் மாடியூல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை கரெக்டாக. ஸோ இந்த நோட் மாடியூல்ஸ் வேணாம்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேக்அண்டில் ஜிட் இக்னோர், எதெல்லாம் இக்னோர் பண்ணணும், ட்ராக் பண்ண வேணாம்னு சொல்லலாம். ஜிட் இக்னோர் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு எந்த ஃபைல் நமக்கு ட்ராக் பண்ண வேணாமோ /node modules. ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃபைல் தான் ட்ராக் பண்ணவா அப்படின்னு கேட்குது. ஏன்னா நோட் மாடியூல்ஸ் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிச்சு. ஸோ 4 ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ
ஜிட்டில் மெயினாக என்ன ப்ராசஸில் இருக்கும்னா ஃபஸ்ட்டு அன்ட்ராக்டில் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபைல் புதுசாக க்ரியேட் பண்ணோன்னா அந்த அன்ட்ராக் ஃபைல் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணுவோம் ஃபைல்ஸ் எல்லாம். இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா இண்டெக்ஸ். ஸோ இதுதான் எழுதியிருக்கோம், ஃபஸ்ட்டு எதுவுமே எழுதலை. இது வந்து ஒர்க்கிங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் நம்ம ப்ளஸ் போட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே எழுதியிருக்கோம். மைனஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி பிளாங்காக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிடுறோம். ஸ்டேஜ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், இதை வந்து நெக்ஸ்ட்டு கமிட் பண்ணலாம். ஸோ கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டெர்மினல் எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் அண்ட் டில்டே கீ அமுத்துனீங்கன்னா டெர்மினல் வரும். கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜிட்டில் வந்து கான்ஃபிக் பண்ணி உங்கள் நேமும் இமெயிலும் நீங்கள் ஃபீட் பண்ணிக்கணும். அதுதான் பண்ண போகிறேன். ஜிட் கான்ஃபிக் யூசர் டாட் நேம். ஓகே, ஓகே, இமெயிலும் நேமும் நமக்கு தந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ இந்த டிக் மார்க் அமுத்துனீங்கன்னா கமிட் பண்ணலாம். கமிட் பண்ணும்போது என்ன மெசேஜ் தரணும்னு கேட்குது. ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே ஸ்டேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, எல்லாமே இப்போ ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் அன்ட்ராக்லேருந்து ஆடில் வந்துருச்சு. ஆட்லனா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ண ப்ராசஸ்க்கு அப்புறம் கமிட் பண்ணுவோம். கமிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நம்ம ஜிட்டப்பில் புஷ் பண்ணிடுவோம் மெயின் ரெபாஸ்ட்ரியில். ஸோ இப்போ என்ன கமிட் தரலாம், ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு தந்துடுறேன். கமிட் பண்ணிடுறேன். கமிட் பண்ணோன்னே எல்லாமே காணாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஏதாச்சும் புதுசாக எழுதுனா மட்டும்தான் வரும். இப்போ நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸில் வந்துட்டு சைன் அப் போன இதில் டெலீட் பண்ணிட்டேன், அதனால் இப்போ இல்லை. சைன் அப் இப்போ எழுதுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல போயிட்டேன், சேஞ்சஸ் எதில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒர்க்கிங் ட்ரீ ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ புதுசாக இந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இதையும் நான் இப்போ ஸ்டேஜ் பண்ணிடுறேன். கமிட் பண்ணுறேன். மெசேஜ் கேட்குது என்ன எழுதணும்னு. சைன் அப் ஃபீச்சர் ஆடட் இந்த மாதிரி தந்துடுறேன். சைன் அப் ஃபீச்சர் ஆடட்னு. ஓகே, இப்போ நம்ம அங்கே போய்ட்டு பார்ப்போம். ரிஃப்ரெஷ் பண்ணோன்னா இன்னும் எதுவுமே ஆகலை, ஏன்னா நம்ம சிங்கே பண்ணல. நம்ம மாஸ்டரில் இருக்கோம். ஓகே, எந்த இடத்துல பப்ளிஷ் பண்ணணும்னு கேட்குது ப்ராஜெக்டை. த எக்ஸ்டென்ஷன் GitHub வாண்ட்ஸ் டு சைன் இன் யூஸிங். ஓகே, சைன் இன் பண்ணி கேட்குது. இது எல்லா தடவையும் கேட்காது, ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் கேட்கும் இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து சர்ச் பண்ணுது எந்த இடத்துல வந்து இதை போஸ்ட் பண்ணணும். GitHubல ரெபாஸ்ட்ரி கேட்கும். ஸோ பப்ளிஷ் டு நம்ம போஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆட் ரிமோட் இப்போ நம்ம புஷ் பண்ணும்போது எந்த ஜிட் ரெபாஸ்ட்ரியில் நமக்கு வந்து இது புஷ் பண்ணணும்னு கேட்குது. ஸோ அதுதான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன், சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, யூடியூப் ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ யூடியூப் ப்ராஜெக்ட் நம்ம அங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். ரெபாஸ்ட்ரி நேம் கேட்குது. ரெபாஸ்ட்ரி நேம் வந்து யூடியூப் மென்னு தரேன். ஓகே, இப்போ நான் சிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டை சிங்க்ரனைஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. சிங்க்ரனைஸ் ஆனோன்னா நமக்கு வந்து அங்கே புஷ் ஆகிடும். நெக்ஸ்ட் புஷ்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ இதெல்லாம் பண்ண தேவையில்ல. சிங்க்ரனைஸ் ஒவ்வொரு தெரியும் டேரெக்டாகவே நீங்கள் இந்த இடத்துல கமிட் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு புஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்தவங்க ப்ராஜெக்டை வந்து புல் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலையே இருக்கும், க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு க்ளோன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா நம்ம யூடியூப் ப்ராஜெக்டில் பேக்எண்டுங்கிற ஒரு ஃபோல்டர் வந்திருக்கு. அந்த ஃபோல்டரில் நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஓகேவா,
இதில் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். நம்ம எத்தனை கமிட் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணியிருக்கோம் எல்லாமே இந்த இடத்துல தெரியும். நம்ம திருப்பி அந்த கோடுக்கு வரணும்னா கூட போய் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்களா, அந்த கோடில் போயிடலாம். இந்த ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க சைன் அப் ஃபியூச்சரில் அப்படின்னா அந்த கோடு மட்டும் ஹைலைட் ஆகி காட்டுது. ஸோ நமக்கு வேணும்னா திருப்பி அந்த ஃபியூச்சரில் போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னாலும் பண்ணி திருப்பி மெர்ஜ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னொரு ரவுட் எழுதலாம். ரவுட் எழுதிட்டு இப்போ டேரெக்டாக வெறும் புஷ் மட்டும் பண்ணலாம், சிங்க்ரனைஸ் பண்ணாமல். சைன் அப் ஓகே, சைன்இன் பண்ணி காட்டுறேன். சைன்இன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் மட்டும்தான் காட்டுது. ஒர்க்கிங் ட்ரீயில் போய் பார்ப்போம் என்ன எழுதியிருக்கோன்னு. ஸோ ஒர்க்கிங் ட்ரீலையும் கரெக்டாக காட்டுது. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நான் மாடிஃபை பண்ணதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டேஜில் போட்டு. நெக்ஸ்ட் வந்து கமிட் பண்ணுறேன். ஆடட் சைன்இன் கமிட் பண்ணிட்டேன். கமிட் பண்ணால் அங்கே புஷ் ஆயிருமான்னு கேட்காதீங்க. புஷ் பண்ணும் போது மட்டும்தான் அந்த இடத்துக்கு போகும் ஜிட்டப்பில். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணிடுறேன். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா index.js ஓப்பன் பண்ணி பாருங்கள், சைன்இன் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரிலையும் போய் பார்த்தீங்கன்னா ஆடட் சைன்இன் ஹிஸ்ட்ரி, அதோட கோடு எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜிட்டப்போட எக்ஸ்பீரியன்ஸ் தந்திருப்பேன். இப்போ இந்த ப்ராஜெக்டை கூடயும் நீங்களே வந்து க்ளோன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கூடயும் உங்கள் ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் புல் ரிக்வெஸ்ட் மாதிரி தரலாம். அந்த புல் ரிக்வெஸ்ட்டில் உண்மையாக நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா நான் இந்த ப்ராஜெக்டோட மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அது நம்ம கடைசியாக இந்த ஃபுல் ப்ராஜெக்டையும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஆனால் அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.